ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலோட செகண்ட் லாங் வீடியோஸ் வந்து இனிமேல் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அத்தனை முருகன் கோயில் கும்பாபிஷேகம் விளாக் தாங்க இது. மெஹன்யா குட்டியும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பாவோட ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் இது தான். கோயிலுக்கு நாங்கள் 7:30க்கே போயிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து 7:30 to 9:30 கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பாட்டி. ஸோ சீக்கிரமாக போய் கும்பாபிஷேகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், பாப்பா, குழந்தார் வந்திருந்தாங்க. அம்மா வரல. பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து யாகசாலையில் தான் அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே கேட்கவும் சொன்னாங்க. பூஜை வந்துட்டு 9:30 to 10 தான் வந்துட்டு தீர்த்தம் போடுற டைம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே வந்து சாமிக்கு வந்து கலசம் அழைச்சிட்டு வர்றது, அப்புறம் இந்த ட்ரம்ஸ் இதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து ஆக்சுவலாக பாப்பா என்ஜாய் தான் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் என்னவோ பட்டாசு வெடிக்கும் ரொம்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசு ரொம்ப ஹெவியாக வெடித்தாங்க. ஸோ அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன், நானும் என்னையும் சம்மத்தியும் இருக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் கோயிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. ட்ரம்ஸ்லாம் பயங்கரமாக அடித்து சாமிக்கு வந்துட்டு இந்த இதில் போடுறதுக்கான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. யாக குண்டத்தில் போடுறதுக்கான பொருள் எல்லாமே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க கும்பாபிஷேகம் டோரையே கோவிலில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஃபஸ்ட் வந்து கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து இந்த முருகன் கோயிலில் தாங்க பார்த்தேன். ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சுங்க கோவிலில். ஸோ மெஹன்யா குட்டியை வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க டேடி கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. பட் அவங்க வந்து எங்களை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற ஐடியாலேயே இல்லை. வீட்டில் பயங்கரமாக அழுது எங்கள் கூடவே வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் கோவிலுக்கு வரும்போது கூட்டிகிட்டே வந்துட்டார். யாகசாலையில் யாக பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தீர்த்தம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அங்கே அன்னதானம் குடும்பம் வந்து யாருமே இல்லைங்க. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் சரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பார்த்தா கிட்டத்தட்ட 2 to 3 ஹவர்ஸ் லைனில் வெயிட் பண்ணுறோங்கிற அளவுக்கு கூட்டம் அந்த அன்னதானம் குடும்பம் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சால் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் பாப்பாவும் இருந்தாங்க. பாப்பா வச்சுட்டு அவ்வளோ கூட்டத்துலாம் போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போதைக்கு சாப்பிடல, கோவிலுக்கு தான் போனோம். கோவிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலசமாக தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இவர் தான் நம்ம முருகர் கோவில் இருக்கிறவர். பார்க்க குட்டியாக க்யூட்டாக சூப்பராக இருந்தாருங்க. கோவிலுக்குள்ளே இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் என்னால் சாமி பார்க்க முடியுமா என்னன்னே தெரில. ஃபோட்டோகிராஃபரில் நாங்கள் வேறு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி அவரை பார்த்தாச்சு. கீழே பார்த்தோன்னே மேலே வந்துட்டு ஊர்க்காரங்கெல்லாம் மேலே போய் நின்றுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஊரில் இதெல்லாம் புதுசாக வந்திருக்கோம். நேற்று வந்து எங்களுக்கு இது கிடையாது. ஸோ கோவில் மேலே போய் நின்னா யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டே இருந்தோம். போகலாமா வேணாமா, பயங்கிறது இல்லை. யாராவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஊரா அந்த மாதிரி யாராவது கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மேலே போகவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எல்லாருமே மேலே போகலாம், போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்களும் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம். பட் அங்கேயே நின்று கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பெலாம் கிடைக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப பக்கமாகவே நின்று பார்த்தோம். கோவிலுக்குள்ளே வந்துட்டு விநாயகர் அப்புறம் சிவபெருமான் வச்சுருக்காங்க நந்தியோடு இருக்க மாதிரி. கோவிலுக்குள்ளேயே ஹோல்ஸ் போட்டு அந்த மரத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி மேலே வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கோவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவே. கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மெஹன்யா குட்டின்னு தூக்கிட்டு மேலே போயிருந்தாங்காட்டி எங்களுக்கு அங்கே நிற்கிறதுக்கு தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. 9:30ங்கும் போது ரொம்ப வெயில் வந்துருச்சு. பாப்பா வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல. ஸோ பட்டாசுலாம் வெடிக்கும், ரொம்ப க்ரௌடு. அந்த தீர்த்தம் வந்து பைப்பில் போட்டு அடித்தாங்க. ஸோ அவங்க வந்து ரெயின்லாம் அவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. பட் ரெயினில் நனைஞ்சு போனது அந்த மாதிரி பழக்கம்லாம் அவங்களுக்கு இல்லை இல்லையா. அதனால வந்துட்டு அவங்க பைப்லாம் தீர்த்தம் போட்டு அடிக்கவும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி ரொம்ப சமத்தாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அரோகரா கோஷத்தோட கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிச்சுங்க. நாங்களும் கும்பாபிஷேகம் நல்லாவே பார்த்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் முருகர் கோவில் கும்பாபிஷேகம் வந்து பார்க்குறது.
தீர்த்தம் ஃபுல்லாகவே டேரெக்டாக மேலே அந்த கலசத்தில் இருக்கிற தீர்த்தம் வந்துட்டு அந்த பைப் வழியாக வந்து ஒரு சின்டெக்ஸில் விழுகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சின்டெக்ஸ்லேருந்து பீப்புள்ஸ்க்கெல்லாம் போடுற மாதிரி அதை போஸாக ஒரு பைப் வச்சு அடிப்பாங்கள்ல, அப்படியே ரெயின் மாதிரி எல்லா இடத்துக்கும் விட்டுருந்தாங்க. நல்லாவே பிளான் பண்ணியிருந்தாங்க. பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் கோவிலை வச்சு சமாளிக்க முடியலங்க. தீர்த்தம் போட்டோன்னே நாங்கள் பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா கிட்ட விட்டுட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நான் கொழுந்தனார் ஹஸ்பண்ட் 3 பேர் திரும்ப கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அப்பயும் வந்து அன்னதானம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், பாப்பாவுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக வாங்க தூங்கியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த திங்ஸ்லாம் வாங்கணும். இந்த ட்ரம்ஸு, அப்புறம் வீட்டுக்கு அந்த வேலும் மயிலும் துணை, அப்புறம் ஒரு காளை மாடு இருக்க மாதிரி, அப்புறம் வேல் வாங்கணும் பைக்காக. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க கரெக்டாக போய் நாங்கள் சாப்பாடு வாங்கலான்னு நிற்கிறோம். அம்மா வந்து பாப்பா அழுதுட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். கொழுந்தனாரும் ஹஸ்பண்டும் தான் வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட செகண்ட் லாங் வீடியோ. இந்த முருகர் ஃபோட்டோ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் ஓட்டலான்னு சொல்லிட்டு முருகர் உள்ள வர மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த முருகர் ஃபோட்டோ வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது எல்லாமே டோரில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீட்டில் தான் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பாடுலாம் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.